நல்ல அருமை. பிரமாதமா ஆடினமா. ஆத்தா உனக்கு தீர்க்காயில கொடுக்கணுமா. அம்மா காமாட்சி, ஒத்திகையில நல்ல ஆடின மட்டும் போதாது, கரகாட்டக்கலையே ரொம்ப கவனமா ஆட வேண்டிய ஒரு கலை. எப்பவும் நம்ம கவனம் அது பேர்ல தான் இருக்கணும். அப்பதான் ஜனங்க மத்தியில நம்ம நல்ல பேர் எடுக்க முடியும். ஏயா சிவகுழந்து, புதுசா ஒரு ஐட்டத்தை சேர்த்து விட்டுருக்கனே, அத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாம நிக்கிறிய என்ன? ஐயா, நீங்க கடல் மாதிரி. நீங்க செஞ்சதை பத்தி சொல்ற தகுதி இங்க எவனுக்கு இருக்கு? ஆட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டா நீங்க பாட்டுங்க எதையோ பேசிக்கிட்டு. எப்பா, வழக்கமா ஆடுறதையே ஆடிக்கிட்டு இருந்தா ஜனங்களுக்கு பிடிக்காது இல்ல. அதனால இந்த திருவிழாவுக்கு புதுசா ஒரு ஐட்டத்தை சேர்த்து விட்டுருக்கேன். எப்படி இருக்கு? இந்த சராகத்துல நம்ம காமாட்சியை மிஞ்சி ஆடுறதுக்கு யாரு இருக்காங்கன்னு ஜனங்க பேசிக்கிறாங்க. நம்ம கிட்ட என்னையா இருக்கு? எல்லாம் அந்த ஆத்தாவோட கருணையா. வணக்கம். என்ன ஊர் பேசலாம் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல காரியமா தான் வந்திருக்கிறோம். எங்கப்பா மாலை? என்னதுதான்? இதுக்கு எனக்கு மாலை எல்லாம் போட்டு இந்த வருஷம் திருவிழா வரப்போகுதுல. ஓஹோ, நன்கூட வாங்க வந்திருக்கீங்களா? அது என்ன தம்பி அப்படி சொல்லிட்டீங்க? போன வருஷம் வரைக்கும் உங்க அப்பா தர்மகர்த்தாவா இருந்து கோயில் திருவிழாவை சீரும் சிறப்பா நடத்தினாரு. இனிமே நீங்க தானே நடத்தி தரணும். நானா? நமக்கு இந்த பதவி பொறுப்புலாம் ஒத்து வராது. அது எங்க அப்பாவோட போட்டோம். என்ன விட்டுடுங்க. இது பரம்பரை பதவி. உங்க பெரியவங்க எல்லாம் பாத்துக்கிட்ட கோயில் திடீர்னு வழக்கத்தை மாத்திக்க முடியுமா? அது என்னமோ நீங்க பதவி ஏத்துக்கத்தான் வேணும். இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க மறுக்காதீங்க. இந்த வருஷம் திருவிழா உங்க தலைமையில நடத்தி ஆகணும். இந்த பாருங்க, உங்க இஷ்டப்படியே நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி போடுறேன். சரி, நான் எதையும் புதுமையா பண்ணணும்னு நினைக்கிறவன். அது உங்களுக்கு பிடிக்காம போச்சுன்னா? உங்க அப்பா இருந்த போது அவர் பேச்சை மீறி கோயில் திருவிழாவில் என்ன நடந்திருக்கு? நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கட்டுப்படுறோம். என்னையா? அப்ப பெரியவங்க வார்த்தைக்கு நானும் கட்டுப்படுறேன். ரொம்ப நன்றி. என்ன பலராமா, 2 நாளா ஒன்னு ஆளை ஊருக்குள்ளேயே காணோம். கருமாத்தூர்ல காமாலைக்கு கல்யாணம். ரொம்ப வேண்டப்பட்டவன், அதான் போயிட்டு வர்றேன். அப்படியா? எங்க புஷ்ய பஞ்சாயத்து 2 பேரும் கிளம்பிட்டீங்க? இவளுக்கு 2 நாள் கூட அப்பனையும் தங்கச்சியும் பார்க்காம இருக்க முடியாதான். நச்சரிச்சா, அதான் கூட்டி போயிட்டு இருக்கேன். வழக்கமா நம்ம ஊர் திருவிழாவில் காமாட்சியோட கரகாட்டத்தை தானே வைப்பாங்க. அஜி அந்த வருஷம் வைக்கல. யார் அப்படி சொன்னது? இந்த வருஷம் ஆடுறதுக்கு வெளியூர்ல இருந்து கோஷ்டி வருதான். நம்பவே முடியலையே. போன வருஷம் வரைக்கும் நாம தானே ஆடிக்கிட்டு இருந்தோம். ஏன் இப்படி திடீர்னு மாத்தினாங்க? ஏங்க, நம்ம ஊரு தர்மகர்த்தாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது மனஸ்தாவமா? பெரியவர் நம்மள ஒதுக்குனது. காமாட்சி, நம்மள எல்லாம் அன்பா என்னம்மா? தெய்வமாச்சே அவர். ஒண்ணு இல்லக்கா. ஆனா அவரோட பிள்ளை சின்னவர் ஏன் இந்தா, நம்மள ஒதுக்கி? இந்த பூ தலையில வச்சுக்க. ஏன்பா பல்ராமா, உனக்கு ஏதாவது விவரம் தெரியுமா? தெரியல மாமா, என்கிட்ட கூட ரொம்ப பிரியமா இருப்பாரு. ஏன் இப்படி செஞ்சாரு? அம்மா, இப்ப திருவிழாவுக்கு ஆட வர போறவங்க யாருன்னு தெரியுமா? எனக்கு என்ன கல்யாண ஊர்வலம் நடத்துறீங்க? ஊர்வலம் விடுற நேரம் வந்தாச்சு இல்ல, அதான் ஒத்திக்கு பாத்துக்கிட்டு இருக்கோம். வண்டியை வித்துறதுனால விற்க மாட்டேங்கிறீங்க, மானத்தை வாங்குறீங்க. அது என்ன தம்பி அப்படி சொல்லிவிட்டேன்? இந்த காரை யாராரு வச்சிருந்தாங்க தெரியுமில்ல? யாராரு? மாந்தூர மகாராஜா வச்சிருந்தாரு. அந்த திருவனந்தபுரம் ஐனஸ் வச்சிருந்தாரு. ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு மந்திரி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் சினிமா கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தா. அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கிறோம். யார பார்த்து இந்த கேள்வி கேட்கிற? ஏன் அடிச்சீங்க? ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? ஏண்டா என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? சொல்றா. அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? சொல்றா. ஐயோ ஐயோ, ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ஏனே அவனை அடிச்சுட்டே இருக்கீங்க? அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம். இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். அவளை யார் யார் வச்சிருக்காங்கன்னு கணக்கெடுக்கிறதா என் வேலை? இல்ல இதுக்கு முன்னால நான் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வித்வானை பார்த்து கேட்கிற கேள்வி ஐயா இது? ஆறு கேட்கறதையும் கேட்டு போட்டு நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான். சொல்றான். அதை விட்டு தொலைங்க. முதல்ல வண்டியை சரி பண்ணுங்க. என்னத்தை சரி பண்றது? பெட்ரோல் விலை ஏறி போச்சேன்னு மண்ணெண்ணெய் ஊத்துன, மண்ணெண்ணெய் விலையும் ஏறி போச்சேன்னு குருடாயில் ஊத்துன. இப்ப எந்த ஆயில்ல ஓடுதுன்னு அதுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. அட அதெல்லாம் இருந்து நம்ம ஏன் கார் வச்சிருக்கோம்னா, இப்படி எல்லாம் ஒரு பந்தா வேணும்பா. இந்தியாவிலேயே, ஏன் நம்ம வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டியா அது நம்ம கோஷ்டி தான். அதுவும் அம்பாஸ்டர் காரு. என்னது அம்பாஸ்டர் காரா இவ்வளவு நீளமா இருக்கு?
அப்ப லாரி லாரியா? ஐயோ, புறாவன? அடிக்கிறாரே என்ன கழுதை வரைக்கும் ஐயோ, சுத்தமா பாத்துக்க. அடிக்கிறாரே